வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சினிமா பிரபலங்கள் இப்படித்தான் பேசணும், அப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான வீடியோக்கு நம்மளும் போட்டிருக்கோம். அவங்களுக்கு பலவிதமாக தெரியும். அதாவது அவங்களுக்கு பின்னால ஒரு ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு இருக்கு. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். குறிப்பாக பெண்கள் இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்றாங்க தெரியுங்களா? அதே என் நடிகை அப்படி இருக்கிறா, என்னுடைய ஃபேன், அவருடைய அந்த குறிப்பிட்ட நடிகையுடைய ஃபேன் நான், அந்த நடிகை எப்படி இருக்கிறார்களோ அதன் போல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு லிப்ஸ்டிக் போடுறது, அப்புறம் சுடிதார் போடுவது, சேலை கட்டுவது, அப்படியே தொடர்ந்து என்ன பண்றாங்க, வாழ்க்கை வரைக்குமே பல பெண்கள் போயிடுறாங்க. அதன் அடிப்படையில் என்ன ஆகுது, என்னுடைய நடிகை, எனக்கு பிடித்தமான நடிகை கல்யாணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானும் கல்யாணம் செய்யாமல் வாழப் போகின்றேன். எனக்கு பிடித்த நடிகை விவாகரத்து செய்ய போகிறார், நான் என் கணவன்கிட்ட சொல்லிட்டேன், இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் நடக்கக்கூடாது இப்படி சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைகள் இன்றைய பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சு மாதிரி ஒரு மோகமா போயிடுச்சு. நடிகைகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஷாட்டும் எவ்வளவு வாங்குறாங்க, அவருடைய பின் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தெரியாம இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் டாப்ல இருக்காங்க அப்படி இவங்களாக நினைத்துக் கொள்வது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேமராவுக்கு முன்னால நிக்கிறப்ப ஒரு விஷயம், கேமராவுக்கு பின்னால அவர் நிலைமைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம். ஏன் ஹேமா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தது தானே, புரியுதுங்களா? அது ஒண்ணே போதுமே. அப்புறம் மீட்டுன்னு சொல்லி போட்டு இங்க ஒரு பிரபலியமா போயிட்டு இருந்து, அதெல்லாம் எப்படி? ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நடிகை, அதாவது நடிகை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே கேமராவுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், கேமராவுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையே வேறு. ஆமா, அதன் அடிப்படையில பலவிதமான பெண்கள் சில நடிகைகள் இல்ல, பல நடிகைகளை அவருடைய ஃபேனாக நினைத்து கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எவ்வாறு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ சமீபத்துல நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அப்படிங்கிறவங்க ஒரு பேசியிருக்கிறாங்க. அதாவது ஹலோ மம்மி அப்படிங்கிற ஒரு பட விழாவுல, சம்பந்தமான விழாவுல என்ன பேசியிருக்காங்கன்னா, திருமணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. இல்லை, இது எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அவர் எப்படி பிறந்திருப்பாரு? அவங்க அப்பாவுக்கு திருமணத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. ஐஸ்வர்யா லட்சுமியை பார்த்து நான் சொல்றேன், இந்த அம்மா மலையாள நடிகை, தமிழ்ல அந்த அளவுக்கு நடிக்கல. இருந்தாலும் அந்த பேச்சு பிரபலியம் ஆயிடுது இல்லையா? யாராக இருந்தாலுமே சரி, அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்துல இன்னைக்கு அது வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு கல்யாணத்தின் நம்பிக்கை இருந்தது, அவங்க அம்மாவை கட்டினாரு. அவங்க அம்மாவுக்கு கல்யாணத்தின் மீது நம்பிக்கை இருந்து அவங்க அப்பாவை கட்டினாரு. ரெண்டு பேர்த்துக்கு இந்த ஐஸ்வர்யா லட்சுமி பிறந்திருக்கிறாங்க, இன்னைக்கு நடிகையா இருக்கிறாங்க. ரெண்டு பேர், அவங்க அப்பா அம்மாவை பத்தி நான் சொல்றேன், ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு அபிப்பிராயம் பிரியம் இல்லை அப்படின்னா இந்த ஐஸ்வர்யா லட்சுமி எவ்வாறு பிறந்திருப்பார்? இன்னைக்கு அவர் நடிகையா இருந்திருக்க முடியுமா? இந்த அளவுக்கு பேச முடியுமா? இதெல்லாம் ஐஸ்வர்யா லட்சுமி போன்றவர்கள் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை? டக்குன்னு ரொம்ப பப்ளிக்கா பேசியிருக்காங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபல்யமா போயிட்டு இருக்கு. அதாவது எனக்கு திருமணத்திலுமே நம்பிக்கை இல்லை, ஒரே வார்த்தை. ரெண்டாவது என்னுடைய 8 வயசு 10 வயசு 25 வயசுல திருமணம் என்பது ஒரு கனவு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி நான் கல்யாணம் செய்யணும் அப்படின்னா குருவாயூர் கோவில்ல வச்சு கல்யாணம் செய்யலாம்லாம் ஐடியாலாம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கனவுலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தேன், அதாவது என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள பெரும்பாலும் நிறைய பேர் திருமணம் செய்து மகிழ்ச்சிகரமாக இல்லை, சிலர் மட்டுமே மகிழ்ச்சிகரமா இருக்கிறார்கள். ஏன்னா நான் பார்த்த ஒரு குடும்பம் மட்டுமே சேர்ந்து வாழ்கிறது. பாருங்க எப்படிலாம் ஒரு 3 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. அதாவது என்னை சுற்றி உள்ளவர்கள் திருமணத்தின் வாயிலாக திருமணம் செய்து கொண்டவர்கள் மகிழ்ச்சிகரமா இல்லை, ரைட், ஓகே. சிலர் மட்டுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் பார்த்த ஒரு குடும்பம் மட்டுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கு. அதுவும் அது மலையாள குடும்பமா? ஏன் இப்ப தமிழ்ல இருக்கிறவங்களாம் மகிழ்ச்சிகரமா இல்லையா? ஹிந்தியில இருக்கிறவங்க மகிழ்ச்சிகரமா இல்லையா? இல்ல, இவர் பார்த்த அந்த ஒரு குடும்பம் தான் மகிழ்ச்சிகரமா இருக்கா, மத்த யாரும் மகிழ்ச்சிகரமா இல்லையா?
இல்லை, இவர் நடிகையாக இருந்து கொண்டிருக்கிற இவர் மகிழ்ச்சிகரமாக இருந்து கொண்டிருக்கிறாரு. கடைசி வரை மகிழ்ச்சிகரமாக நடிகையாக இருந்து விட முடியுமா? கடைசி வரை இவரை நடிகையாய் கோலோச்ச முடியுமா? குப்பை கொட்டிட முடியுமா? எல்லாமே மாற்றம்னு ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க, திருமணம் பண்ற பந்தத்துக்கு நுழையிறாங்க, அப்புறம் ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, குழந்தை பிறக்கும், அப்புறம் அவர்களுக்குள்ள பல பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு சில விஷயம் சொல்றா இருப்பாங்க. அதாவது சில பேர் திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க, ஏன்னா அவர்களுக்குள் சமரசம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு வார்த்தை. திருமணம் செய்து கொண்டவர்கள் பெரும்பாலும் சமரசம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். வேற எப்படி வாழ முடியும்? ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய சமயத்துல ஏகப்பட்ட ஆண் பெண்ணோடு ஒன்றி வாழ்வது, ஏகப்பட்ட பெண்கள் ஆணோடு ஒன்றி வாழ்வது, இதான் வாழ்க்கையின் சாராம்சம். எத்தனையோ பேர் மகிழ்ச்சிகரமா இருந்துட்டு இருக்காங்க. பல பேர் பிடிக்கவில்லை என்று சொல்லிட்டு விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் புருஷன் கொண்டாடி ஜாலியா சந்தோஷமா உனக்கு நீ குழந்தை எனக்கு நான் குழந்தைன்னு வாழ்றாங்களே. இதெல்லாம் எந்த கணக்குல எழுதுறது இல்ல. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியை பார்த்து நான் கேட்கின்றேன். என்ன இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது, அவங்களுடைய ஒரு ஃபேனா இருக்கக்கூடியவங்க, அப்பா என் நடிகை ஆமா ஐஸ்வர்யா லட்சுமியே சொல்லிட்டாப்பா, முடிஞ்சு போச்சு, நான் இனிமேல் திருமணம் செய்து கொள்வதா இல்லை, முடிஞ்சு போச்சா. இப்ப அந்த பொண்ணை யார் திருத்துவா? அதனால வரக்கூடிய காலங்கள் இதாக இருக்கட்டும். புரியுதுங்களா? ஆமா, வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னால ஒரு ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, குறிப்பாக பெண்கள். ஆண்கள் கூட சில நேரம் மனசு மாறிடுறான், ஆனா பெண்கள் அப்படி அல்ல. திருமணம் என்ற வகையிலும் இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு, அதுவும் கல்வி என்ற வகையிலும் வேலை வாய்ப்பு என்ற வகையிலும் நான் சம்பாதித்து திருமணம் செய்கின்ற வகையிலும் சொல்லி இழுத்துக்கிட்டே போயிடுறாங்க. ஒரு 35 36 வந்த உடனே 45 வயசுல ஒருத்தன் பாக்குறான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் முன்னால சொட்டையா இருந்து போட்டு அப்படி இழுத்துக்கிட்டே போறாங்க இவங்களை பெண்களை. அப்புறம் 40 முடிஞ்சு போச்சு, அவள் அவ்வை கிளவி மாதிரி வாழ வேண்டியதான், முதிர்காண்டி மாதிரி. இந்த மாதிரி பல பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இதுல சில பேர் தவறான வழிக்கு ஓரின சேர்க்கையா அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். 35 வயசுக்கு மேல இவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா பிறந்தக்கூடிய குழந்தை எவ்வாறு ஆரோக்கியமற்றதா இருக்கும். ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, 30 வயசுக்கு மேல ஒரு பெண் கர்ப்பமானால் அவளுக்கு கருவாய் புற்றுநோய் அல்லது மார்பக புற்றுநோய் நிச்சயம் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். அப்புறம் பார்த்தாலுமே கூட இல்லைங்க, 40 வயசு 38 வயசுல ஒரு பையனை பார்த்தா அவனுக்கு சொட்டை விழுந்துக்கு தான் செய்யும். இல்ல அழகா இல்லை. இப்ப இவங்க மட்டும் அழகா இருக்காங்களா? 34 33 35 வயசுல நல்லா யோசிக்கணும். தனக்கென்று வரக்கூடியவன் இளமையா இருக்கணும், ஆனா நாம் மட்டும் முதுமையா இருக்கணும் அப்படின்னு எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகம்? அதனால கடகடன்னு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியை பார்த்து நான் சொல்லுவது, நீங்க சொல்லுவது அனைத்துமே உங்களுக்கு மட்டுமே பொருத்தமானது, எல்லோருக்கும் பொருத்தமானதில்லை. அதுலயும் சொல்றார், மேட்னி வேணையிலோட நான் எங்க அம்மா போட்டிருந்தாங்க. ஆமா, இவங்க இது அதை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு 34 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. 34 வயசு. இவங்களுக்கே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஒரு 38 40 வயசுல தான் ஒரு மணப்பையனை பார்க்கணும், மணமகனை பார்க்கணும். 35 வயசுலயே பார்த்தாலுமே கூட அதுவும் வயதான ஒரு தோற்றத்தை தானே கொடுக்கும். எப்படி ஏகதே சொட்டை இருக்கும், இல்ல முகமெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும். இவங்களுக்கு மட்டும் சுருக்கம் இல்லாம எப்ப இருக்கும்? 34 வயசு பெண்ணுக்கு ஒரு 34 வயசு ஈக்குவல் பண்ணக்கூடிய சமயத்தை வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஒரு 3ஆவது சேர்த்துல 37ங்கிறப்ப கிழமை மாதிரி தான் இருப்பான். அதனால பருவத்தே பயிற்சி முடிஞ்சு போச்சு. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி போன்ற இனிமே பேசுற மாதிரி இருந்தா பருவத்தே பயிற்சி, சீக்கிரமாக கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமா, கருவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் எல்லாம் கொண்டிருக்கிறது. ஆமா, ஒவ்வொரு பெண்களும் 25 வயசுக்குள்ள 27 வயசுக்குள்ள கல்யாணம் செய்து கொண்டு 30 தாண்டாம அதுக்குள்ள 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சொல்லி உங்களை மாதிரி ஆள்கள் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக இன்றைய பெண்கள் திருந்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை போட்டு அவங்களுக்கு ஜால்ரா போட்ட மாதிரி நீங்களும் பேசுறீங்க அப்படின்னா அப்புறம் இருக்கிற பெண்கள் என்னைக்கு கல்யாணம் பண்ண போறாங்க? வாய்ப்பே இல்லை. அது உங்களை மாதிரி ஒரு ஐஸ்வர்யா லட்சுமி மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி, அந்த லட்சுமி சொன்னதை போன்ற கடைசி வரைக்கும் புடிச்சுக்கிட்டு நானும் அதே மாதிரின்னு ஒரு கும்பலே போச்சுன்னா அப்புறம் பெண்கள் எவ்வாறு தாம்பத்திய உறவை அனுபவிக்க முடியும், குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் தான் என்ன கடைசி வரைக்கும் வாழ்ந்து விட முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இருக்கு.
அதனால வந்து இனிமே வாயை திறந்தீங்கன்னா, ஆமா, நடிகை ஐஸ்வர்யா லட்சுமிக்கு மட்டும் கிடையாது, பல நடிகைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, திருமணம் சம்பந்தப்பட்டவையில் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. அதை பத்தி ஒண்ணு. பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சமயத்துல நீங்க வந்து பார்த்து பெண்களுக்கு உந்துதல் செய்யற மாதிரி பேசுங்க. அதுதான் வந்து கட்டாயமா உங்களுக்கும் நல்லது. ஆமா, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நல்லது. உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நல்லதாக நாம் தோன்ற முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.